ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம சிப்ளிங்ஸ் ட்ரீம் வேர்ல்ட் தமிழ் சேனல்ல அடினியம் பிளான்ஸோட கிராஃப்ட் எப்படி பண்றதுன்னு நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். அதாவது மதர் பிளான்ட்ல இருந்து நம்ம இன்னொரு செடியை வந்து அது கூட ஒட்ட வச்சு எப்படி புதுசா ஒரு செடி உருவாக்கலாம் அப்படிங்கறத அடினியம் கிராஃப்டிங் மெத்தடு. இது ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா எனக்கு வந்திருக்கு. அதை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை பார்த்து நீங்களும் பயன்பெறணும்னு நான் ஆசைப்படுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடினியம் கிராஃப்டிங் வந்து எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். இப்ப பாருங்க, இது வந்து இவ்வளோ பெரிய செடி தெரியுதுங்களா? இது வந்து இவ்வளோ பெருசு. இது வந்து டவர்ஸ்ன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா இங்க இருந்து இதோட ரூட் பாருங்க இவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. இது நம்ம டூல்ஸ் கிராஃப்ட் பண்றதுக்கு. இந்த டவர்ஸ் பாருங்க, இதுல இருந்து வந்து கிராஃப்ட் வந்து அங்கங்க பண்ணியிருப்போம். இந்த இடத்துல ஒரு கிராஃப்ட் பண்ணியிருப்போம், இங்க 2 கிராஃப்ட் பண்ணியிருப்போம், இங்க 2 பார்த்தா டவர்ஸ் மாதிரி இருக்கும் அப்படியே மேல. அதனாலதான் இதுக்கு டவர்ஸ் நான் பேர் வச்சிருக்குது. இது வந்து இப்படி பஞ்ச் பஞ்சா ரெட் கலர்ல பூக்கக்கூடிய பிளான்ட். இதுல நம்ம இந்த ரூட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ரூட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரூட் இல்ல, பிரான்ச்சஸ். இந்த பிரான்ச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே செலக்ட் பண்றப்போ நம்ம எந்த பிளான்ட் கூட எதை வந்து நம்ம கிராஃப்ட் பண்ண போறோம் அப்படின்னு ரெண்டையுமே சூஸ் பண்ணிக்கணும். பேர் வந்து அப்படிதான் நம்ம பார்க்கணும். இதோட இந்த வித்து பார்த்துக்கணும் எவ்வளோ பெருசு இருக்குது. இதை இப்படி கட் பண்ணி தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஸோ இப்போ இதை இப்போ கட் பண்ணி நம்ம செய்யும்போது இதுக்கு மேலே வைக்கிற இன்னொரு இதோட பிளான்ட் வந்து இந்த பிரான்ச் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இந்த சர்க்கிள் இந்த இருக்குதுல்ல, இந்த வித்து இந்த டயமீட்டர் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அது ஒழுங்காக உட்காந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து கிராஃப்டிங் வந்து கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட கலர் காம்பினேஷனும் நம்ம பார்த்துக்கணும். அது வந்து ரெட்டு காமிச்சேன் இல்லையா, அது கூட நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த ஒயிட், இங்க பாருங்க, இது வந்து ஒயிட் கலர். ஒயிட் கலர் வந்து நான் இப்போ கிராஃப்ட் பண்ண போறேன். இதுல இப்போ அதோட அந்த டயமீட்டரும் இந்த ஸ்டெம்மோட டயமீட்டரும் சேம். ஸோ இதை தான் வந்து நான் இப்போ கட் பண்ண போறேன். இந்த இதை இப்போ கட் பண்ணி எடுத்து அதில் நம்ம ஒட்ட வச்சு பிளாஸ்டர் போட போறோம். நம்மளுக்கு இது தேவையான டூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிசர்ஸ், நல்ல சூப்பரான ஃபைன் சிசர்ஸ் வேணும். இந்த அடிசிவ் டேப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நைஃப் நல்லா வாஷ் பண்ணி ரொம்ப கிளீனாக வச்சுக்கணும். இதை நம்ம இதை இப்போ கட் பண்ண போகிறோம். பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குது லென்த்து. ஷார்ட்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா நல்லது. எனக்கு வந்து இதுதான் கரெக்டாக கிடைச்சது. அதனால பாருங்க கட் பண்ணது பார்த்தீங்களா எப்படி கட் பண்ணியிருக்கோன்னு. அந்த இடம் தெரியுதுங்களா? அழகா இப்படி கிராஸில் கட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த கிராஸ்ல கட் பண்றோம் அப்படின்னா நம்ம இது பண்ண போற இந்த இது வந்து நம்ம அடுத்த பிளான்ட் வந்து நம்ம இதுக்கு ஆப்போசிட் கிராஸ்ல வந்து கட் பண்ணணும். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது போய் இப்படி உட்காருது இல்லைங்களா, இப்படி உட்காருது இல்ல, இது மாதிரி நம்ம அதை கட் பண்ணணும். மெயினா நீங்க இப்ப கட் பண்ற பிரான்ச்ல வந்து இந்த ஸ்டெம் வந்து நடுவுல அந்த இது திக்கா ஒரு ஏரியா இருக்கா, அந்த மாதிரி இருக்கணும். கண்டிப்பா இருந்தாதான் அது சூப்பரா வரும் நம்மளுக்கு இந்த மாதிரி. இப்போ வாங்க நம்ம இதையும் கட் பண்ணிக்கலாம். அழகாக இங்கே பாருங்க, இந்த சைஸும் கரெக்டாக இருக்கு பாருங்க, இப்படி ஒரே மாதிரி இருக்கா. இதை வந்து நம்ம இப்போ எப்படி பண்ண போறோம்னு முதல்ல பிளான் பண்ணிக்கணும். ப்ரீ பிளான் வந்து ரொம்ப முக்கியம். எது பண்ணாலும் நம்ம பிளான் பண்ணி பண்ணணும். அதனால இதை வந்து நம்ம இப்போ இப்படி தான் வைக்க போறோம். அதுக்கேற்ற மாதிரி அதை இப்போ நம்ம கட் பண்ணணும். சின்னதாக எடுத்தீங்கன்னா நல்லது தான். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு அழகா ஈஸியாக விழாமல் நம்ம வந்து அந்த பிளாஸ்டர் போடுறப்ப நல்லா இருக்கும். நம்ம இப்போ கரெக்டாக இந்த இடத்துல இப்படி வைக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம அதை இப்படி கிராஸில் வந்து நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். ரொம்ப ஷார்ப் நைஃபாக, கரெக்டான நைஃபாக வச்சு நீங்கள் கட் பண்ணணும். இது ரொம்ப திக்கான ஸ்டெம்மா, ஸோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு கட் பண்ண. இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். பிசுறு இல்லாமல் கட் பண்ணணும். நம்ம கரெக்டாங்க பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ண போறோம். இப்ப தெரியுதுங்களா உங்களுக்கு? மேல காமிச்சன்ல, அதுக்கு இதுதான் கரெக்டா வைக்கக்கூடிய இடம். இதை அது மேல வந்து நம்ம வைக்க போறோம். நடுவுல இருக்க அந்த இது கூட சேர்த்து இதை மேல இப்ப வச்சாச்சு. இதுதான் கிராஃப்டிங். இப்ப பாருங்க நான் காமிக்கிறேன். இதுக்கு ஆக்சுவலி 2 பேர் வேணும். ஒரு ஆள் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இதை வைக்கிறதுல அழகாக இந்த மாதிரி
வச்சுட்டு இதை ஒரு ஆள் பிடிச்சிக்கணும், ஒரு ஆள் அப்படியே பிளாஸ்டர் போடணும், அவ்வளோதான். கீழே இருக்கிறத விட மேலே இருக்கிறது சின்னதாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பிளாஸ்டர் போட போகிறோம் நம்ம. பாருங்கள், பிளாஸ்டர் போடுறப்ப ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். பிளாஸ்டர் மொத்தத்தையும் வச்சு அப்படியே நம்ம இழுக்கக்கூடாது, பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். பிளாஸ்டர் வந்து நல்லா இழுத்து உள்ள தண்ணி புகாத அளவுக்கு இதை செய்யணும். இன்னொன்று, மழை காலத்தில் நீங்கள் வைக்காதீங்க, இந்த மாதிரி தண்ணி எப்படியானு உள்ளே பூந்துடும். டைட்டாக முடிஞ்ச வரைக்கும், ஆனால் அதை அசையாமல் நல்லா இறுக்கமாக இந்த மாதிரி வந்து அதை ஒட்டணும். இப்போது ஸ்டெம்மை பொறுத்து நம்ம அதுக்கு மேலே, இது ஆக்சுவலி இதுவே போதும். இதுக்கு மேலே மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் வேணால் நிறைய பிளாஸ்டர்ஸ் போட்டு நம்ம வந்து இதை கொஞ்சம் சுற்றிக்கலாம். பாருங்கள், இந்த இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், எப்படி வருதுன்னு சொல்லி. நான் கொஞ்சம் நீளமாகவே தான் எடுத்தேன், ஏன்னா எனக்கு ஒயிட் கலர் வேணுன்றதுக்காக நான் வந்து அதில் நீளமாக தான் ஸ்டெம் வந்து எனக்கு கிடச்சிது, அதனால் நான் அதை எடுத்தேன். ஷார்ட்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். மெயினாக என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டிப்பு இல்லை, அதாவது அந்த பிளான்ட்டோட அந்த டிப்பு இருக்குதுல்ல, இங்கே பாருங்கள் காமிக்கிறேன், இது கட் ஆகக்கூடாது, இந்த மாதிரி எட்ஜஸ் தான் எடுக்கணும். இப்போ ஷார்ட்டாக இதோட நான் கட் பண்ணிக்கிறேன், அப்படி செய்யக்கூடாது. நம்ம 3 to 4 months ஆகும், நம்மளுக்கே தெரியும் இதோட ஸ்டெம் வந்து இந்த இலையோடு இருக்குது எப்படி ஹெல்த்தியாக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்த்து நம்ம பண்ணிக்கிற. இவ்வளோதான், கிராஃப்டிங் முடிஞ்சிச்சு. ஏற்கனவே கிராஃப்ட் பண்ணது நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதான் இல்லை பஞ்சாக பூத்துருந்ததுல பிங்க், அதோட கிராஃப்ட் பண்ணி வச்சது. இது பிளாஸ்டர்லாம் எடுத்துட்டு அழகாக இதோட இது இப்படி ஒட்டி இருக்கு பாருங்க, இப்போ சூப்பராக. இப்போ நம்ம இந்த செடியில இருந்து இந்த ரெட்ல இருந்து நம்ம கட் பண்ண இந்த பிரான்ச் இருக்குது இல்லை, இதை வந்து நம்ம இப்போ ஆல்ரெடி கட் பண்ணோம்ல, நம்ம அந்த ஒயிட் ஆல்ரெடி நம்ம இப்போ கட் பண்ணோம்ல, இதுக்காக இதில் அழகாக இந்த மாதிரி நம்ம சேர்த்து இதையுமே வந்து ஒரு கிராஃப்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது கூட நம்ம இப்போ பண்ண போகிறோம், கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஒட்டி வச்சாச்சு, அவ்வளோதான். அங்கே பாருங்கள், நல்லா இப்படி அழகாக மேட்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. கொஞ்சம் அமுத்திட்டேன் நான், அதனால் போயிடுச்சு. அப்படி பாருங்கள், அழகாக அப்படியே சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு. அப்படியே பிளாஸ்டர் போட்ட வேண்டியது தான். சிங்கிளாக பண்ணாதீங்க, உங்களால் முடியாது கண்டிப்பாக. அழகாக இழுத்து அப்படி பிளாஸ்டர் போட்ட வேண்டியது தான். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆல்ரெடி எனக்கு 2-3 கிராஃப்ட் வந்து சக்ஸஸ் ஆகிருக்குது பார்த்தீங்களா. சூப்பராக போட்டுட்டோமா, அவ்வளோவே தான். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பிங்க் கலர் அடினியம். இது பிங்க் கலர்லேயும் இது வந்து ஒரு மாதிரி டார்க் பிங்க், ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டார்க் பிங்க் அடினியமோட பிளான்ட் தான் இது. இந்த பிளான்ட்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு, இது வந்து அதோட ரிங், அதாவது இந்த ரிங் மேலே இருக்குது கிராஃப்ட் பண்ணது. இந்த ரிங் இருக்குதுல்ல, இதுக்கு கீழே இருக்கிறது வந்து இதோட மதர் பிளான்ட். இது வந்து ஒரு 7 years பிளான்ட். இதில் நான் இந்த இடத்துல பாருங்க கிராஃப்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுதான் அந்த கிராஃப்ட்டுக்கு மேலே, இந்த கிராஃப்ட் ரிங் இருக்குதுல்ல, இந்த ரிங்குக்கு மேலே நான் வந்து இதை கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு செடியிலேருந்து இந்த கட்டிங் இந்த மாதிரி பண்ணி கீழே ஒன்று, இது மேலே பாருங்கள், இதை அடுத்து பாருங்கள். இதில் வந்தது பார்த்தீங்கன்னா இது பஞ்சாக பூத்துருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இவ்வளோ பஞ்சாக பூத்துருக்குது பாருங்கள், ஒரு கொத்து அப்படியே. இது வந்து கொத்து கொத்தாக பூக்கிற வெரைட்டி பாருங்கள், இது கொத்து கொத்தாக பூக்கிற வெரைட்டி. இதை வந்து நான் என்ன பண்ணேன், இந்த பிங்க் கலர் அடினியமில் வந்து நான் கிராஃப்ட் பண்ணி வச்சு இந்த மாதிரி வந்திருக்குது. ஸோ இதில் இந்த ஒரு பிரான்ச் போகுது. நம்ம இந்த பிரான்ச்சையும் கூட இந்த மாதிரி இந்த இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி இன்னொரு ஒரு கலர் கூட நம்ம வைக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இருக்குது பாருங்கள், இந்த செடியை கூட நம்ம ஒரு பிரான்ச்சை கட் பண்ணி அது கூட நம்ம கிராஃப்ட் பண்ணலாம், இல்லை இதை கட் பண்ணி கூட கிராஃப்ட் பண்ணலாம். எது வேணாலும் நம்ம வந்து நம்மளுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரை கட் பண்ணி நம்ம கிராஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது பாருங்க, இந்த ரூட் எவ்வளோ அழகாக பின்னி பின்னி வந்திருக்குது பாருங்க. அடினியம்ல இந்த ரூட்ஸ் தான் அழகே, அதுக்கு மேலே கிராஃப்ட் பண்ணது எப்படி இருக்கு பார்த்தீங்களா. எங்கள் வீட்டில் நான் ஆல்ரெடி 2 கிராஃப்ட் பண்ண பிளான்ஸ் வந்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது ஒன்று,
நெக்ஸ்ட் இது ஒன்று ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எனக்கு அதுலங்க பாருங்க லாஸ்ட் வீக் தான் பூத்து முடிஞ்சிருக்குது. இப்போ தான் இன்னுமே நான் நிறைய கிராஃப்ட் பண்ணுவேன். நான் அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே ஒரு கிராஃப்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து என்னோட ஃபேவரட் கலர் அடினியம். எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? இந்த பூ மாதிரியே தான் இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. இது இருக்கும், ஆனால் அது வேற மாதிரி இருக்குங்க பாருங்க. ஸ்க்ரீனுக்குள்ள ரெண்டையும் காமிக்கிறேன். இப்படி இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஒயிட் அண்ட் பிங்க் தான், டார்க் பிங்க்கு. இதுவுமே ஒயிட் அண்ட் பிங்க் தான், ஆனால் அந்த பெட்டல்ஸ் பாருங்கன்னா இது நல்லா மொத்தமாக இருக்கும். இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். தெரியுதுங்களா? நான் வந்து அடினியம் கலெக்ஷன்ஸில் எப்போவுமே ரொம்ப மைன்யூட்டாக பார்ப்பேன். ஒரே மாதிரி இருக்கே, இது ஏன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். நான் இதில் ரொம்ப என்னோட தேடல் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் பார்த்துட்டேன்னா கண்டிப்பாக அதை வாங்கியே ஆகணும்னு, அது என்ன காஸ்ட்டாக இருந்தாலும் நான் வாங்கிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த அடினியம் கிராஃப்டிங் வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். எங்களோட சேனலுக்கு நீங்கள் எப்போவுமே ஆதரவு கொடுக்கணும். எங்களுடைய இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்தராக இதே மாதிரி நாங்கள் உங்களுக்கு பயனுள்ள பிளான்ஸ், கார்டன் அண்டு குக்கிங் வீடியோ வந்து உங்களுக்காக நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். தொடர்ந்து நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும். அது வரைக்கும் பாய்.